தமிழ் சினிமால முன்னணி நடிகரா இருக்க சூர்யாவுக்கு பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் வரவே இல்லைன்னு அவரோட ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்துல இருந்தாங்க. அது ரொம்ப நாளா இல்லைங்க, 13 வருஷமா அவருக்கு பிளாக் பஸ்டரே இல்ல. இருந்தாலும் இடையில கண்டென்ட் ஓரியன்டான படங்களை இடையில சூர்யா கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. ரசிகர்களோட இந்த கவலையை பூர்த்தி பண்றவங்கள 13 வருஷத்துக்கு அப்புறம் சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியான கருப்பு திரைப்படம் உலக அளவுல 340 கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சது. இது சூர்யா ரசிகர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கிச்சுன்னே சொல்லலாம். இந்த கருப்பு திரைப்படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பிறகு சூர்யாவோட அடுத்த படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பாவே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு இடையில தான் இயக்குனர் வெங்கட் அல்லூர் இயக்கத்துல உருவான படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா மலையாளத்தோட சென்சேஷன் நடிகைன்னு சொல்லக்கூடிய மமிதா பைஜு நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார், பாலிவுட்டோட பிரபல நடிகையான ரவீனா டாண்டன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாரு. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ்நாட்டுல ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூவே பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஆனா தெலுங்கானா மற்றும் ஆந்திரால வெளியான முதல் நாள்ல இருந்தே ரசிகர்களின் மிகுந்த வரவேற்பு கிடையிலே ஹவுஸ்ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த படத்தோட முதல் 4 நாள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வெளியாகி எல்லாத்தையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கிருக்குன்னே சொல்றோம். ரிலீஸ் ஆன முதல் 4 நாள் முடிவுல சுமார் 128 கோடி வசூல் செஞ்சு சாதனையை பறிச்சிருக்கு இந்த படம். ஆரம்பத்துல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் சூர்யா மற்றும் மமிதா பைஜுவோட நடிப்பும் வித்தியாசமான கதைக்களவுமே ரசிகர்களை இந்த படம் கவர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த படம் வசூல் சாதனையில இப்ப 100 கோடியை கடந்து நடிகர் சூர்யாவோட கரியர்ல ஒரு முக்கியமான படமா இருக்குது. வீக்கெண்ட்ஸை தொடர்ந்து வீக் டேஸ்ல இந்த படம் எவ்வளவு கலெக்ஷனை எடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படம் எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸை எட்ட போகுதுங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.